Hi friends, welcome to another video. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நேபாள் லிட்ரலாக பற்றி எரியுது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் தான் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். நேபாளில் அப்படி என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேபாளில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் ஆனதை மேற்கொண்டாங்க. செப்டம்பர் 8 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நேபாள் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறாங்க. எதனால் அவங்க பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேபாளில் இருக்கக்கூடிய ஐஆர் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களுடைய பசங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு ஹை கிளாஸான ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள் இந்த கார் வாங்கியிருக்கேன், நான் பாருங்கள் இங்கே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பாருங்கள் இங்கே இந்த லேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே போஸ்ட் பண்ணி ரொம்பவே பெருமையாக பேசி ரொம்பவே ரிச்சாக இருக்க மாதிரி அதில் போர்ட்ரே பண்ணி அவங்க வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இவனுங்க என்னன்னா நம்ம கிட்ட ஊழலானதை மேற்கொண்டு அதில் இருக்க காசை வச்சுட்டு அவங்க பசங்களுக்குலாம் இவ்வளோ லக்ஸரியஸான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்காங்களே, இவனுக்கு இவ்வளோ லக்ஸரியஸாக காரு பைக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித கோவம் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபி கிட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல எல்லாம் ட்ரெண்டிங் ஆனதை கொண்டு வந்தாங்க. அதாவது நெப்போ கிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு பையன் எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா, எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பசங்களை பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஹேஷ்டாக தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரெகுலரான ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே ஹேஷ்டாக் மென்ஷன் பண்ணி, நீ எந்த காஸ்ட்ல தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிற, உங்க அப்பா எந்தெந்த ஊழல் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியால அதை வைடா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தப்போ அந்த சோஷியல் மீடியால அது ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது பாருங்க. அப்பதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பற்றியே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறோம், ஸோ நீங்கள் எங்களை பற்றி எதுவுமே பேச முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அங்கே பேன் பண்ணப்பட்டது, விச் இன்க்ளூட்ஸ் பாப்புலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆகிய அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அப்புறம் டிஸ்கார்ட் இருக்கிற 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பேசக்கூட உரிமை இல்லையா, எங்களோட கருத்துக்களை நாங்கள் முன் வைக்க முடியாதா, ஸோ நீங்கள் எங்கள் வாயவே கட்டுப்படுத்துறீங்களா, எங்களுக்கு சோஷியல் மீடியாவை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விதமான ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐஆர் அஃபிஷியல், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த ஜென்சி கிட்ஸ் உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை உடைக்கிறது எல்லாத்தையுமே சூறையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விதமான பிரச்சனையை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புகை குண்டுகள், அதுக்கப்புறம் ரப்பர் குண்டுகள்லாம் வீச ஆரம்பிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எலிவேட் ஆகி மேலே போனோடனே அங்கே ரொம்பவே பேனிக்கான சிச்சுவேஷன் ஏற்படுது. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ரிசைன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நேபாள் மக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சில ஹோட்டல்ஸ்லாம் சர்வராக இருப்பாங்க, சில லாட்ஜ் ரெசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் பாயாக இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வாட்ச்மேன் செக்யூரிட்டி வேலைலாம் கூட பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நேபாளிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன காசை வாங்கிட்டு நிறைய வேலை செய்வாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதோட அவங்க டபுள் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் லீஸ்ட் காஸ்ட்லேயே அவங்க இந்த ஒர்க் ஆனதை பண்ணுவாங்க. ஸோ அப்படி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த காசை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. இங்கே வேலை செஞ்சு இல்லைனா உலகத்தில் பல்வேறு இடங்களில் போய் அவங்க வேலை செஞ்சு அந்த காசை வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ நேபாளில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குமே லஞ்சம் அப்படிங்கிறது அங்கே பரவலாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அங்கே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே லஞ்சம் கேட்டு தான் பழக்கம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட் ஏர்ன் மணியை பார்த்தீங்கன்னா லஞ்சத்துக்கு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய வீட்டு பசங்க இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பணக்கார பசங்க இருப்பாங்க பாருங்க, அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காசில் அவங்க லக்ஸரியஸாக கார் வாங்கட்டும், பைக் வாங்குறதா இருக்கட்டும், ஜுவல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், லக்ஸரியஸாக வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் வாட்ச், இந்த மாதிரி காஸ்ட்லி வாட்சஸ்லாம் வாங்கி பாருங்க நான் இன்னைக்கு வாட்ச் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் போட ஆரம்பிச்சோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இதெல்லாம் பார்த்து எங்க காசை சுரண்டி நீங்க எங்களையே இந்த மாதிரி பண்றீங்களா, அதுவும் இல்லாம நீங்க சோஷியல் மீடியாவும் பேன் பண்றீங்க, நாங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க, விச் இஸ் ரியலி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆனது ஸ்டார்ட்டே ஆச்சு. அதுவும் இல்லாம பிரைம் மினிஸ்டரோட வீடா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய டாப் அபிஷியல்ஸோட வீடா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிட்டரலா எரிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு உள்ள பூந்து பசங்க எல்லாம் ரொம்பவே சூறையாடி இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி டேக் ஓவர் பண்றதாக சொல்லப்படுது. ஸோ லஞ்சம், இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே காமனாக
நடந்துட்டு இருந்தாலும் நேபாளில் வந்து ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆனது நடந்திருக்கு. ஃபைனலாக கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்றோம், நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து விடுங்க, இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அப்படிலாம் விட முடியாது, இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பதவியை வந்து விலகணும், அவங்க எல்லாருமே எங்களோட காசை வந்து சுரண்டி இருக்கிறாங்க, அவங்க வந்து பதவி விலகியே ஆகணும், புது ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும், ஈவன் வந்து மிலிட்ரியே வந்து ரூல் பண்ணாலும் பரவாயில்ல, பட் இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிளியராக இருக்கிறாங்க, யாரையுமே வந்து ஏமாற்ற முடியாது. இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் மூலமா அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கே வந்து இவங்க வந்து புரிய வச்சிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முடிவு வந்து எட்டப்படாத நிலையில தான் இருக்கு. இப்போ நேபாள்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடை விட கம்மி தான். அரௌண்ட் ஒரு 30 crore people தான் அங்கே இருப்பாங்க, அதுக்கு கீழே தான் அவங்க இருப்பாங்களே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சேனலில் வந்து நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோலாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஐ see you guys in the next video. Bye.